அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து சிபிஐக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப நேரமாக பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்துக்கு தேதி அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு தேதிக்கான டீட்டெயில்டு மற்றும் விஜய் ஏன் இவ்வளோ நேரம் சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒன்றுமே கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை அப்படின்னா கூட 1 மணி நேரத்துக்கு மேலே விஜய் அவர்களை உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். முதல்ல நம்ம தமிழகத்துக்கான தேர்தல் தேதி, இந்த ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கிற டயத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம், எல்லாத்தையும் வந்து முடிச்சு போட்டு பார்க்கும்போது எல்லாம் ஒரே முடிச்சுல போய் என்டிஏ அப்படின்ற கூட்டணிக்குள்ள விஜய் இழுக்கிறதுக்கு சேர வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பக்கம் நம்ம என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா கூட இது அப்படியே அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கான ஒரு முன்னெடுப்பா தலைவர் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்ப சிபிஐக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட அந்த விசாரணை போயிட்டு இருக்கும். அவங்களுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்க. 2 தடவை விசாரணையில 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டுச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமா இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ஒரு பக்கமா குற்றச்சாட்டுகளை இப்ப கொஞ்ச நாட்களா செந்தில் பாலாஜி மேல வந்து நம்ம பழி சொல்றோம் அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் என்ன, அவர் வந்து ஸ்பாட்லயே இல்லையே, இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்க கரூர்ல ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இத்தனைக்குமான செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏன் அவர் மேல சந்தேகம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்களுக்கு தரப்பு கொடுத்திருக்கிற பதிலை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். முதல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து குற்றம் சாட்ட சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்ப பாத்தீங்கன்னா வேலூர்ல நடந்த ஒரு மீட்டிங் அப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் என்ன மேலேயே பழிய போடுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. இது எல்லாமே வந்து சிபிஐ கொஸ்டினா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் தகவல். செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்பாட்டுக்கு உடனே வந்தாரு. செந்தில் பாலாஜினா நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே இல்ல, நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள். இதுல ஏன் செந்தில் பாலாஜி வந்து முக்கிய இடம் பெறார் அப்படின்ற எல்லாருக்குமான கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு 10 ரூபாய் பாட்டு பாடியிருப்பாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த செருப்பு வீச்சு மற்றும் அந்த பயங்கர சவுண்டுகள், அடுத்தடுத்து மயக்கங்கள், அடுத்தடுத்து ஆம்புலன்ஸுகள் இதெல்லாமே வந்திருக்கும். இவ்வளவு நாள்ல இதை ஏன் நீங்க சிபிஐல சொல்லல அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்ப கட்ட காலங்கள்ல இருந்து இந்த கரூர் விஷயம் வந்து நார்மலா நடந்திருக்கிறது இல்ல அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து கொடுத்திருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்களுடைய அந்த வண்டி, அதுக்கப்புறமா அவங்களோட டிரைவர், அந்த உள்ள இறக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமான அந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டு ஒரு பக்கம் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு விசாரணை அப்படின்றது ஒரு பக்கம் சந்தேகமா, அதாவது பார்ட் A1 A2 அப்படின்ற, அதாவது ஏபி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஏ வந்து தமிழக வெற்றி கழகமாகவும் பி வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையிலான அவங்களோட கூட்டமா வச்சுக்கிடும் போது இன்னைக்கு ஏ பார்ட்டி வந்து பி பார்ட்டி மேல குற்றம் சாட்டும் போது கண்டிப்பா அவங்களுக்கான விசாரணை எடுத்து கொண்டுட்டு போறது சிபிஐயோட ஒரு தலையாய கடமை. இன்னைக்கு வந்து ஒரு தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவருக்கு பின்புலத்துல இருக்கிறவங்கள விசாரிப்பாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அதாவது அங்க இருக்கிற பிரைவேட் ஆம்புலன்ஸ்க்கு பூராமே ஒரே நாட்கள்ல பண பரிமாற்றம் நடந்திருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா அந்த பண பரிமாற்றம் எங்க இருந்து நடந்திருக்கு, இதுல யார் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்றதும், அந்த ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாமே ஒரே டயத்துல குமிஞ்சதுக்கு காரணமா அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்க்குலாம் வந்து ஒரே டைம்ல யார் ஃபோன் பண்ணினது அப்படின்ற ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால, அதாவது கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு திமுக காரரு ஜெயலலிதா அவர்கள் வந்து குளிக்கும் போது மகாமகத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம் மாதிரி சீக்கிரமா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருப்பாரு. இந்த பதிவு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து இன்னைக்கு சிபிஐ முன்னாடி அவங்க முன் வச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திட்ட எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிருக்கிறாகவும் இந்த விசாரணையானது நாளைக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் பதில் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்பவே கான்ட்ரவர்சியாகவும் இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு பக்கத்துல வந்து விஜய் அவர்களுடைய குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியா இருக்குமோ, பிஜேபியோட நெருக்கடியா இருக்கா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து இறங்கிட்டாங்களா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல அடுத்து வழக்கு பாய போதா, ஏன்னா ஆல்ரெடி 17ஆம் தேதி அவர் வேற ஆஜராக போறாரு, இன்னைக்கு சிபிஐ அவரை என்ன மாதிரியான கேள்வியில கேட்க போறாங்க அப்படின்றதும், அடுத்து அந்த சிபிஐ செந்தில் பாலாஜி மட்டும்தானா, அன்பில் மகேஷ் மட்டும் இருக்காரா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது யாரெல்லாம் வந்து தமிழக வெற்றி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற பேர், நிறைய பேரோட பேர் அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்த விசாரணைகள்ல அவங்களோட ஆஜராகும் போது அந்த டீட்டெயில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டாபிக் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்துக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதி என்ன அப்படின்னா ஏப்ரல் 23 அப்பதான் அந்த தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை
இளம் வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இளம் வாக்காளர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 12,51,000 இளம் வாக்காளர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க தமிழகத்துல புதுசா. இந்த ஒரு பணி அப்படின்றது இப்ப எஸ்ஐஆர் பணி ஒன்று நடத்தியிருப்பாங்க. இந்த எஸ்ஐஆர் பணி அப்படின்றது ஒரு வாக்காளர் கூட விடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே துரிதமா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞானேஷ்குமார் அவர்கள், இந்திய தேர்தல் அதிகாரி, அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரி, அவர் தான் இன்னைக்கு அறிவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 மாநில தேர்தலும் சேர்த்து மொத்தமா 5 மாநிலத்துக்கும் சேர்த்து 17,40,00,000 பேர் வந்து ஓட்டர்ஸா இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ என்னெல்லாம் தேதி அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 மாநிலம் தான் நடந்தா கூட நம்மளோட முக்கியமான இடமா தமிழகம் மற்றும் புதுச்சேரி இருக்கு. 2 மாநிலங்களை பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். 30ஆம் தேதி 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து முதல் வேட்புமனு, அதாவது 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிடும். எப்ப இருந்து? ஏப்ரல் 30ல இருந்து, இது மார்ச் 30ல இருந்து வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிடும். இந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6. கடைசி நாள் இப்ப ஏப்ரல் 6ஓட வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த வேட்புமனுவை பரிசீலனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் இவங்களை நிப்பாட்டலாமா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பின்னணி மற்றும் குற்ற பின்னணி இருக்கா, அவங்களுக்கான சொத்து மதிப்பீடு, இதெல்லாம் பரிசீலனை பண்றதுக்கு ஏப்ரல் 7. அது ஒருவேளை இப்ப திடீர்னு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆவாங்க பார்த்தீங்களா, திரும்ப வாங்குவாங்க அந்த வேட்பு மனுவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9 வரையே கடைசி நாளாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போக வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 4ல் தான் வாக்கு எண்ணிக்கை பண்ணுறாங்க. ஏப்ரல் 23 தேதியில் ஓட்டு, அதாவது எலெக்ஷன் வச்சு மே 4ல் வாக்கு எண்ணிக்கை. இது ஒரு பக்கம் நடந்தால் கூட நம்ம தமிழக இப்போ சட்டமன்ற திமுக கட்சி அப்படின்றவோட அந்த சட்டமன்ற ஆயுட்காலம் அப்படின்றது மே 10 வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிச்சதுலேருந்து தேர்தல் நடத்தை முறைகள் ஒன்றொன்னா அமலுக்கு வந்துடும். 50,000க்கு மேலே வந்து வெளியில் கொண்டுட்டு போகக்கூடாது. அப்படியே கொண்டுட்டு போனாலும் அதுக்கான ஆவணங்கள்லாம் கையில் இருக்கணும். திடீர்னு எப்போ வேணாலும் எந்த வண்டி வேணாலும் இன்னைக்கு தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்களுக்கான அந்த ஒரு அனுமதி மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நிர்வாகிகள் சந்திப்பாக மாறுச்சு, மக்கள் சந்திப்பு கிடையாமல் போச்சு, வெளியில் மண்டை நீட்டக்கூடாது, ஏகப்பட்ட கண்டிஷன்கள் இன்னைக்கு தமிழக அரசு மூலியமாக விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து மக்களிடையே கொண்டுட்டு போய் விடாமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் அறிவிச்சதுனால இப்ப இருந்து அவங்களுக்கான அந்த ஒரு விலக்கு அப்படின்றது விலகுது. இப்போ யார் வேணாலும் வந்து பிரச்சாரத்துக்கு இறங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது. ரெண்டாவது அதுக்கான முன் அனுமதி பெறணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய ரிசர்வ் படை வந்து ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க. இதுதான் வந்து தமிழகத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படுது. ஏற்கனவே வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஆதவ அர்ஜுனா அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. பொறுங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, நம்ம மக்கள்கிட்டே வந்து விஜய் அவர்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்கு சீக்கிரமா தேர்தல் நடத்தை முறை வந்ததுக்கு அப்புறமா இவங்க எப்படி தடுப்பாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னோட அரசியல் வாக்கை நிரூபிக்கிறதுக்கும் தன்னோட பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்கும் இன்னைக்கு வந்து யாருமே முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நாள்லையும் கூட இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது கூட விஜய் அவர்கள் டெல்லியில இருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பா இது வந்து ஒரு சூழ்ச்சி வலை, பின்னப்பட்ட வலை அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணையானது நாளைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கே வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகபட்ச கேள்விகள் இல்லை அப்படின்னு போதிலும் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். ரெண்டாவது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு பக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிட்டாங்க. இன்னும் தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து இந்த பூத் கமிட்டி மாநாடு, தேர்தல் அறிக்கைகள், ஏன்னா இப்ப வந்து மகளிர் தினத்தன்னைக்கு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தா கூட அடுத்த வாக்குறுதிகள், அந்த பேப்பர்ஸ், அடுத்த வேட்பாளர்கள், இதெல்லாம் வந்து இன்னும் நிறையவே பெண்டிங்ல இருக்கு. என்னதான் வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிபிஐல டெல்லியில ஆஜராக இருந்தா கூட இங்கே புசியானந்த் அவர்களுடைய தலைமையில அதாவது மாவட்ட செயலாளர்கள் மூலியமா காணொலி மூலியமா வந்து வேட்பாளர்கள் வந்து அந்த அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, ஒரு தொகுதிக்கு 3 பேர் அப்படின்ற மணிக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இது மறைமுகம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது கண்டிப்பா தலைவர் விஜய் அவர்கள் ஓகே பண்ற ஆள் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்றதும், விஜய் அவர்களுக்கு பெரம்பூர் தொகுதி அப்படின்றது உறுதியாயிருச்சு அப்படின்றது தான் இன்றைய தகவலா இருக்கு. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டீட்டெயில் கிடைச்ச உடனே உடனடியாக வீடியோ போட்டுறோம். நன்றி, வணக்கம்.